வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வீடியோவில் காட்டிகிட்டு இருக்க ரோஸை கட்டிங் முறையில் ஈஸியாக இப்படி வீட்டில் நம்ம பதியம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரோஸ் செடி இருந்தால் போதுங்க, அதில் இருந்து கட்டிங் முறையில் நிறைய செடிகளை நம்ம உருவாக்கலாம். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரோஸ் செடிக்கு முக்கியமானது மண்கலவை தாங்க. மண்கலவை பார்த்திங்கன்னா செம்மண், கோகோபீட்டு, கம்போஸ்ட்டு இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை தான் பதியம் பண்ணணும். ஸோ பதியம் வைக்கிறது முக்கியம் இல்லை, அந்த பதியத்தை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வேஸ்ட்டு வாட்டர் கேன் இருந்ததுன்னா 1 லிட்டர் வாட்டர் கேனை அதை நம்ம அந்த மாதிரி பாட்டமில் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம செடியை க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது பதியம் பண்ண மறுநாள்லேருந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது அந்த குச்சி வந்து ட்ரை ஆகாமல் லைட்டாக ஈரப்பதத்தோடு இருக்குங்க. இது 31வது நாள் எடுத்த வீடியோங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 2 தளிர் 3 தளிர் விட்டுருக்கு. ஸோ குச்சியும் தளிரும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, கண்டிப்பாக வேர் விட்டுருக்கும். ஸோ இதை நம்ம வந்து பெரிய தொட்டிக்கு மாற்றிடலாம். ஸோ வேர் எவ்வளோ அழகாக விட்டுருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். செடியை இந்த மாதிரி விரல் நடுவுக்குள்ளே விட்டுட்டு ஸோ அந்த மாதிரி லைட்டாக நம்ம ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு மேலே 2 தட்டு தட்டுனா ஸோ அந்த மண் வந்து உலையாமல் வேரும் டேமேஜ் ஆகாமல் அப்படி இருக்கும். ஸோ நீங்கள் பதியம் வச்சு தொட்டிக்கு மாற்றும் போது ரொம்ப முக்கியமானது இதுதாங்க. ஸோ இதில் வேர் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ரீக்ரோத் ஆகாது, செடி வம்பாக போயிடும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நுனி வேர் இல்லாமல் உள்ள வேர்கள் எவ்வளோ ஆழமாக உள்ளே வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ மண்ணை வந்து நம்ம உழைச்சிட்டோம். ஸோ உழைச்ச பிறகு வேர் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அந்த மண்ணை உழைக்கும் போது இந்த வேர் நமக்கு அடிபடாமல் இருக்கணும். ஸோ இந்த வேர் அடிபட்டுருச்சுன்னா செடி வந்து ரீக்ரோத் ஆகாது. ஸோ இப்போ நம்ம வேறு பாட்டில் மாற்றிட்டோம், வேறு தொட்டியில் வச்சுட்டு ஸோ மண்ணை வந்து நல்லா அமுக்கி அந்த வேர் பிடிக்கிற அளவுக்கு மண்ணும் வேரும் பிடிக்கிற அளவுக்கு நல்லா செட் பண்ணி விட்டுட்டோன்னா இந்த செடி வந்து நல்லா ரீக்ரோத் ஆகிரும். ரோஸ் செடிக்கு வந்து பதியம் வச்சதுலேருந்து ஸோ கிட்டத்தட்ட 1.5 மாதம் கழித்து தான் நம்ம உரம் கொடுக்கணுங்க. ஸோ முதல்ல வந்து நம்ம காய்கறி கழிவு வைக்கலாம். ஸோ அப்புறம் கம்போஸ்ட்டு, அப்புறம் வந்து பஞ்சகாவியம், ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸோ எல்லாமே ஒரே டைமில் கொடுக்காம வீக்லி ஒன்ஸ் ஒன்றா கொடுக்கலாம். ரோஸ் செடி வந்து ஃபுல்லாக வெயிலில் படுற மாதிரி நம்ம வந்து பதியம் வச்ச டைமில் வந்து நம்ம வைக்கக்கூடாது. ஸோ நல்ல செடி நல்ல க்ரோத் ஆன பிறகு தான் நம்ம ஃபுல் வெயிலில் நம்ம வைக்கணும். நம்ம பதியம் வச்சு செடி வந்து மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். ஸோ இதை வந்து பெரிய தொட்டிக்கு மாற்றினதுக்கப்புறம் 1 மந்த்து கழித்து மொட்டு வச்சுருக்கு நமக்கு. ரோஸ் செடியை பொறுத்த வரைக்கும் தண்ணி மட்டும் நீங்கள் காலையில் ஊற்றினா போதும். மற்ற நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சண்டே ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் மட்டும் அது எப்படி இருக்குது, அதோட ஹெல்த் எப்படி இருக்குங்கிறத மட்டும் பார்த்தா போதும். மண்ணுக்கு தேவையான ஊட்டச்சத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தால் செடி ஆட்டோமேட்டிக்காக நல்ல வளர்ச்சியில் இருக்குங்க. இந்த மாதிரி ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொட்டியில் வச்சு நம்ம வந்து கடையில் வாங்குறதா இருந்தால் 100 ரூபா சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம வீட்லேயே ஈஸியாக கட்டிங் முறையில் ஈஸியாக நம்ம வளர்த்துட்டோம். ஸோ ரோஸ் செடியில் முக்கியமானது பார்க்க வேண்டியது இந்த மண்ணை வந்து நம்ம வீக்லி ஒன்ஸு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த செடி பக்கத்தில் தேவையில்லாத செடிகள்லாம் வளரும். ஸோ அந்த செடிகளை நம்ம அப்பப்போ வந்து கட் பண்ணி விட்டுறணும். ஸோ இல்லைன்னா இந்த ரோஸ் செடிக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே அந்த செடிகளுக்கு கிடைக்கிறதுனால செடிகள் வந்து வளர்ச்சி இருக்காது. ஸோ நம்ம ரோஜா செடி வந்து பூத்துருக்கு பாருங்கள். ஸோ நம்ம குச்சி வந்து பதியம் வச்சோம், பதியம் வச்ச குச்சி வந்து மொட்டு விட்டு பூத்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த பூவை பார்க்கும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஸோ நம்ம நார்மலாக ஒரு குச்சை தான் நட்டு வச்சோம், நமக்கு அது பூவாக செடியாக நமக்கு வந்திருக்கு. ஸோ அப்படிங்கும்போது அது மகிழ்ச்சியாக தான் இருக்கும். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.